வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். இன்றைய நீயா நானா கல்வி குறித்த ஒரு பெரும் விவாதத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறது. கல்வி பற்றி நீயா நானா நிறைய பேசியிருக்கிறது. அது ஒரு கேக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை ஒவ்வொரு ஸ்லைஸாக நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எக்ஸ்டர்னல் பிரச்சனைகள் நம்ம நிறைய பேசியிருக்கோம். கல்விங்கிற இந்த வடிவம் பற்றி இன்னைக்கு இனியான பேச போகுது. ஏன்னா இந்த வடிவம் குறித்து, இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் குறித்து, அதனுடைய பல்வேறு கூறுகள் குறித்து நிறைய பகடி செய்தலும் விமர்சனங்களும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த பாடம் வந்து சரியில்லை, இதையே பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க, இதில் என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிறதும், அது பற்றி ஒரு பெரும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதும், பகடி முன்வைக்கப்படுவதும், விவாதங்கள் நடப்பதும் நடந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் எக்ஸ்பர்ட்ஸோடையும் பொதுமக்களோடையும் சேர்ந்து இன்றைய இந்த பெரும் விவாதத்தில் கல்விங்கிற இந்த வடிவம் சரியானதா, இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு இன்றைக்கு நீயா நானா அலசவிருக்கிறது. நம்ம கூட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ரெண்டு தரப்புலையும் வந்திருக்காங்க. அவங்களோட பொதுமக்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாரோடும் சேர்ந்து கல்வி குறித்த இந்த முக்கியமான விவாதத்தை இப்போது தொடங்குகிறோம். அடிப்படையில் கல்வி குறித்து, அதனுடைய பார்வை குறித்து, அதனுடைய வடிவம் குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்களும் பகடிகளும் முன்வைக்கப்படுகிறது. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இது ஒரு பக்கம். இப்போ சமீபத்தில் இந்த 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இதெல்லாம் வந்தப்போ நிறைய பேர் 500 out of 500 எடுத்தப்போ அது குறித்து நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது, நிறைய பகடி முன்வைக்கப்பட்டது, நிறைய விவாதங்களும் நடத்தப்பட்டது. இப்படியான இந்த விவாதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த முறை ரிசல்ட், இந்த நிலை பற்றி, இந்த விமர்சனத்தை பற்றி அல்லது இந்த விவாதம் பற்றி உங்க வியூ என்ன? சப்ஜெக்ட் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு எடுத்துடலாம். தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் 100க்கு 100 எடுக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது எழுத்துப்பிழையே இல்லாமல் யாராலும் எழுத முடியாது. ஒரு எழுத்துப்பிழை கூட இல்லாமல் எழுத முடியாது. அப்படி இருக்கும்போது தமிழுக்கு எப்படி 100 எடுக்கிறது, ஆங்கிலத்துக்கு எப்படி 100 எடுக்கிறது? அப்போது 500 out of 500ன்னு சொல்லும்போது தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் 100 வருது. கட்டாயமாக அது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். நான் ஒரு தமிழ் பேராசிரியர் இருக்கிற காரணத்தினால என்னால் சொல்ல முடியும், 100க்கு 100 தமிழுக்கு எடுக்கவே முடியாது. சார், இந்த வருஷம் சயின்ஸில் சென்டம் பார்த்தீங்கன்னா 1,50,000 பீப்புள் அடிச்சிருக்காங்க. இதுவே நீங்கள் 5 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வெறும் சென்டம் எடுத்தவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 500 பீப்புள்ஸ் தான். எப்படி இவ்வளோ வேரியேஷன் எனக்கு வந்துன்னு தெரியல. 1,50,000 பீப்புள் எப்படி சென்டம் அடிச்சாங்கன்னு தெரியல. இல்லை, அவங்க சொன்ன மாதிரி 100க்கு 100 எடுக்க முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா பசங்களை வந்து அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிடுறாங்க. ரொம்ப லிமிட்டட் சிலபஸ். அதனால் ஆக்சுவலாக எலைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சமச்சீர்ன்றது வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட். அது ஒரு ரொம்ப டீச்சர், நான் ஒரு டீச்சர். இந்த 10ஆம் வகுப்பிலே அதிகமான எண்ணிக்கையில் மாணவர்கள் 500க்கு 500 எடுத்திருப்பது அப்படிங்கிற விஷயம் பற்றி நிறைய பேர் பாஸ் ஆயிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சமச்சீர் கல்வி முறை வந்த உடனே வந்து நிறைய மார்க் வர்றது அப்படிங்கிறது கற்பித்தலில் ஏதாவது புரட்சி நடந்துருச்சா, இல்லை வந்து கற்றுக்கொள்ளுதலில் ஏதாவது புரட்சி நடந்துருச்சா? எதுவுமே இல்லை. ஒரு சிஸ்டம் மட்டும் மாறுது, உடனே எல்லாரும் 100க்கு 100 எடுத்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அப்போது அது ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் தான். மார்க் போடுறதா எடுத்துக்கிட்டா நமக்கெல்லாம் ஏன் போடலை? நம்மளாம் எடுத்துருக்கலாம் இல்லைங்களா? அது வந்து மார்க் போடுறாங்கன்றதை விட மாணவன் கற்றல் திறன்களை படிநிலை ஆக்கிட்டாங்க. இப்போ எஸ்எஸ்ஏ வந்துட்டு இந்திய அளவில் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு அதன் பிறகு தான் இதை வந்து அவன் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டான். கஷ்டப்பட்டு நம்மலாம் படித்தோம். நம்ம வாத்தியாரை பார்த்தாலே எரிச்சல், ஐயோ போனமே பள்ளிக்கூடன்றது போக நீங்கள் ஏன் டீச்சர் ஒரு மாதம் லீவ் விடுறீங்க அப்படின்ற கட்டத்துக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட் தான், ஈகோ ஃப்ரெண்ட்லி மாதிரி டீச்சர் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் நம்ம எல்லாருமே. இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மார்க் வந்து அதிகமாகிற விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய தேர்ச்சி விகிதத்துக்கும், பள்ளி கல்வியில் 10வது 12வது தேர்ச்சி விகிதத்துக்கும் மற்ற மாநிலங்களுடைய தேர்ச்சி விகிதத்துக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம அதிகமாக இருக்கும். அது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பின்னணியிலேருந்து பார்க்கணும்னு தோணுது. இங்கே மார்க்குகள் அதிகமாக போடப்படுறதுக்கும் சுயநிதி கல்லூரிகளுடைய பெருக்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இது வந்து எல்லா வகைக்கும் நான் சரி அப்படின்னு தான் சொல்ல வரும். அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, அவங்களுடைய பாலிசி வந்து அவர் சொன்ன மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் மாணவர்கள் வந்து போன ஜென்ரேஷனோ புத்திசாலியாக இருக்காங்க. ஆனால் புத்திசாலியாக இருக்காங்க இந்த சென்ஸ் எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணுன்ற டெக்னிக் வந்து இப்போ வந்து ரூரல் கூட போய் சேர்ந்துருக்கு இந்த எக்ஸாம்ஸ். ஸோ இஃப் திஸ் கொஸ்டின்ஸ் கம்ஸ் யூ ஹேவ் டு ஆன்சர் திஸ் வே அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிறதுனால தான் இந்த விஷயம் நடக்குது. அண்ட் வந்து ஸ்கூல்ஸ் கூட நிறைய காம்படிஷன் வந்திருக்கு. லைக் எவ்ரிபடி இட்ஸ் பிகேம் எ பிஸ்னஸ். ஓகே, பத்ரி, அது உண்மைதான். எப்படி பரீட்சை எழுதுறதுங்கிறதுக்காகவே நம்ம மாணவர்களை தயார்படுத்தும் பொழுது அது சார்ந்து அதிகமாக மதிப்பெண் வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. எல்லாரையும் தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு இலக்காக எனக்கு தெரியல. ஏன்னா முடிந்தவரை எவ்வளோ பேரை பாஸ் பண்ண வைக்கணுமோ அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதிகமாக மதிப்பெண் தர்றது ஒரேடியாக அப்படிங்கிறது வந்து அந்த மதிப்பெண் முறைங்கிற அந்த முறையே
பாதிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன்.